ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் வந்து சட்ட விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நம்மளை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அப்டேட் பண்ண உடனே நீங்கள் உடனுக்குடன் நம்ம போடுற சட்டம், கேஸ் லாஸ் மற்றும் வந்து இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட வந்து மிகவும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்ஸஸ், அதாவது சோசியல் மீடியாஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் வந்து அறிந்து கொள்வார்கள். மற்றும் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் நம்ம போடுறத வந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சா தான் வந்து நீங்கள் வந்து முழுமையான விஷயங்களை வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎன்எஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த இந்தியன் பீனல் கோடு. பிஎன்எஸ் சட்டம் 2023 பிரிவு 333 நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சட்டம், என்ன விஷயம் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது, இது வந்து ஒருவர் வந்து வீட்டின் உள்ள அத்துமீறி வந்து ஒருவரை வந்து அசால்ட் பண்ணுவது, அடிப்பது, கொடூரமாக அடிப்பது, கொலை செய்ய முயற்சிப்பது வந்து தடுப்பதற்காக இந்த பிரிவு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிவு வந்து அதை பற்றி தான் வந்து பேசப்படுகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரிவில் அதாவது சொத்து தகராறு இருக்கலாம். அது வந்து ஒரு சிவில் வழக்கு. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்துக்குள் வந்து தகராறு வந்து வீட்டிற்குள் வந்து இல்லை அவருடைய இடத்திற்குள் வந்து அவரை அடிப்பது, வீட்டை அபகரிக்க நினைப்பது, அவரை வந்து துன்புறுத்துவது, அவரை வந்து அடித்து பல வகையில் வந்து தொந்தரவு செய்வது, இது மாதிரி வந்து இருக்கிறதுலாம் வந்து இந்த இதில் வந்து வரும். இது வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஎன்எஸ் பிரிவு 333 அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது குறிப்பாக இது வந்து துன்புறுத்தல், தாக்குதல் அல்லது தவறான கட்டுப்பாட்டுக்கான தயாரிப்புக்கு பிறகு வீட்டை உள்ள அத்துமீறுதல். அதாவது இவரை அடிக்கணும், இவரை வந்து வெட்டணும், இவரை வந்து கொடுமையாக தாக்கணும் அப்படின்னு ஒரு தயாரிப்புக்கு பிறகு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அத்துமீறுதல், ஏதாவது ஒரு நோக்கத்துடன் வந்து இதை செய்வார்கள். பற்றி கையாள்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவு வந்து இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி பழைய சட்டம், பழைய பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 452 வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது குற்றம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது வந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து அங்குள்ளவர்களுக்கு தீங்கு விளைவித்தல், தாக்குதல் நடத்துதல் அல்லது பார்த்திங்கன்னா சட்டவிரோதமான அவர்களை தடுத்து நிறுத்துதல் உள்ள போன்ற முதன்மையான நோக்கமாக கொண்டு, அதாவது ப்ரீ இன்டென்ஷனுடன் வந்து இந்த காரியங்களை செய்தல். இதற்குண்டான தண்டனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்டனை வந்து 7 ஆண்டுகள் வரை, அதாவது அப் டு 7 இயர்ஸ் வந்து தண்டனை வந்து நீட்டிக்கக்கூடிய ஒரு கால சிறை தண்டனை வந்து வழங்கப்படும். மேலும் குற்றவாளிக்கு அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமானது. இந்த சட்டம் பிஎன்எஸ் சட்டம் 2023 பிரிவு 331 நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் ஒரு சொத்துக்குள் நுழைந்து இந்த தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்ய தயாராகிவிட்ட நபர்களை வந்து தடுத்து தண்டிக்கும் வகையில் இந்த விதி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம். பிஎன்எஸ் பற்றிய குறிப்புகள். பிஎன்எஸ் என்பது வந்து ஒரு சொன்னோம், அது வந்து அஃபென்ஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்காக இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும், இது வந்து ஐபிசிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து சொன்னோம். இப்போ வந்து பிரிவு 333 சம்பந்தமான வழக்குகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்குமார்னு ஒரு வழக்கு
இதுக்கு அந்த இதை வந்து ஒரு உதாரணமாக பார்க்கலாம். ராஜேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து கத்தியுடன் கண்டுபிடிக்கப்படுகிறார். வந்து தொலைந்து போன ஒரு பொருளை மீட்டெடுக்க உள்ளே நுழைந்ததாக வந்து கூறுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கத்தியோட வந்து அவர் இருக்கார். இருப்பினும் பார்த்தீங்கன்னா வீட்டு உரிமையாளருக்கு முன்னர் மிரட்டல் மற்றும் ஆயுத வைத்திருந்ததால் பிரிவு 333 பிஎன்எஸ்ஸின் கீழ் வந்து அவர் தண்டனை வந்து பெற்றார் வந்து நீதிமன்றம் மூலமாக. அடுத்து ஒரு வழக்கு ரமேஷ் வெர்சஸ் கவர்மெண்ட்டு. இது வந்து ஒரு தகராறு என்போது பார்த்தீங்கன்னா ரமேஷ் தனது பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டிற்குள் வந்து ஒரு தடியுடன் நுழைந்துகிறார். ஒரு தகராறு ஏற்படுது பக்கத்து வீட்டுக்காரருடன். அவரது செயல்கள் வந்து தாக்குதலுக்கு தயாராகும் செயல் என்று வந்து நீதிமன்றம் கூறுது. யார் வச்சுன்னா ரமேஷுடைய செயல். இதன் விளைவாக அவருக்கு வந்து தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் வந்து தண்டனை விதித்து தீர்ப்பு வந்து அளித்தது. அனிதா வெர்சஸ் மாநிலம். இது வந்து என்ன வழக்குன்னு பார்க்கலாம். அனிதா வந்து தனது பிரிந்த கணவரின் வீட்டுக்குள் அனுமதியின்றி நுழைந்தார். இது மோதலுக்கு வழிவகுத்தது. எந்த ஆயுதங்களும் இதில் இல்லை என்றாலும் வழக்கு தொடர போதுமான மனநிலை பாதிப்பை ஏற்படுத்தும் நோக்கம் அவரது நோக்கமாக நீதிமன்றம் வந்து கண்டறிந்தது. ஆயுதம் இல்லைனாலும் அவர் வந்து அந்த லேடி வந்து உள்ளே போய் தாக்குதல் வந்து நடத்த வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மாநிலம் வர்சஸ் மோகன் அப்படின்னு சொல்லி ஒரு மோகன்லால் அப்படின்னு ஒரு வழக்கு. இதில் வந்து நிலத்தகராறு போது வந்து மோகன் வந்து கூட்டாளியுடன் ஒரு சொத்துக்குள் நுழைந்து கூட்டு இருப்பு மற்றும் முந்தைய மோதல்கள் வந்து பிரிவு 333 பிஎன்எஸ்ஸின் கீழ் ஒரு வழக்கை வந்து நிறுவுகிறது. இதுவும் ஒரு வழக்காக பதியப்படுகிறது. அதாவது சொத்து சம்பந்தமாக வந்து தகராறு வந்து கிரிமினல் கேஸாக மாறுகிறது. விவாகரத்து சம்பந்தமான கேஸ் வந்து இதை போல் நடந்தால் அதுவும் விவாகரத்து கேஸ் வந்து அடிதடியாக மாறும் பொழுது கிரிமினல் கேஸாக அது வந்து கன்வெர்ட் ஆகுது. சுனிதா வெர்சஸ் மாநிலம் அப்படின்னு ஒரு வழக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தலை தொடர்ந்து சுனிதா வந்து தனது முதலாளியின் வீட்டிற்குள் அங்கீகரிக்கப்படாத முறையில் வந்து நுழைந்து அவரது தண்டனை விதிக்க வழிவகுத்தது. அதாவது அவங்க வந்து முதலாளிக்குள் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அந்த தகாத செயலை தொடர்ந்தால் தண்டனை வந்து நீதிமன்றம் வந்து விதிக்க வந்து முதலாளி பணியாளர் உறவுகள் வந்து சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்காது என்பதை வந்து வலியுறுத்துகிறது. இது வந்து ஒரு ஹியூமன் வர்சஸ் ஹியூமனுடைய கிரிமினல் கேஸாக தான் வந்து பார்க்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதுதான் வந்து பிரிவு 330 பிஎன்எஸ்ஸில் வந்து அமலாக்கம் வந்து தாக்கம், அதாவது சட்ட தாக்கம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரிவு 333 பிஎன்எஸ்ஸில் வந்து அமலாக்கம் தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் அங்கீகரிக்கப்படாத ஊடுருவலுக்கு எதிராக தனிநபர்களை பாதுகாக்கும் சட்ட கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தியுள்ளது. இந்த பிரிவு ஆயத்த நடவடிக்கைகளை குற்றமாக்குவதன் மூலம் பார்த்திங்கன்னா சட்டம் சாத்தியமான குற்றவாளிகள் அத்தகைய செயல்களை செய்வதை தடுப்பதன் மூலம் ஒரு தடுப்பாக செயல்படுகிறது. பிரிவு 333 அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அச்சுறுத்தல்கள் வந்து அதிகரிப்பதற்கு முன்பு நடுநிலையானவை என்பதை உறுதி செய்ய சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு உடனடியாக செயல்பட இந்த விதி வந்து அதிகாரம் அளிக்கிறது. பொதுமக்களுக்கு வந்து சட்டம் ஒருவரின் வீட்டின் புனிதத்தை அங்கீகரித்து நிவர்த்தி செய்கிறது என்பதை அறிந்து கொள்வது பாதுகாப்பு உணர்வை வழங்குகிறது. பரந்த சட்ட சூழ்நிலை என்னன்னு பார்க்கும் பொழுது பிரிவு 333 பிஎன்எஸ்ல வெறும் தண்டனையை விட தடுப்பதில் கவனம் செலுத்தும் முன் முயற்சி சட்டத்தை நோக்கிய மாற்றத்தை வந்து எடுத்து காட்டுகிறது.
அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் சொல்லிக்கிறோம் இந்த சட்டம் மூலமாக. இது வந்து ஒரு நபர் தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் மற்றொருவரின் வீட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் சூழ்நிலையில் பற்றியது. காயம், தாக்குதல் அல்லது தவறான கட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டுமென்றே திட்டமிட்டுள்ளதை குறிக்கும் அத்துமீறலுக்கு முன் எடுக்கப்பட்ட ஆயத்த நடவடிக்கைகளை சட்டம் வலியுறுத்துகிறது. தயாரிப்பு என்ற வார்த்தையை, அதாவது ப்ரீ இன்டென்ஷன், தயாரிப்புனா முன்பாகவே வந்து இந்த செயலை வந்து நம்ம இந்த கிரைமை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது என்ற வார்த்தையை சேர்ப்பது முக்கியமானது. நோக்கம் கொண்ட தீங்கு, நோக்கம்னா இன்டென்ஷன், நோக்கம் கொண்ட தீங்கு செயல்படுத்தப்படாவிட்டாலும் அத்தகைய நோக்கத்துடன் திட்டமிட்டு நுழைவது வந்து தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பதை வந்து குறிப்பிடுகிறது. ஒரு நோக்கத்துடன் ஒருவர் வீட்டில் சென்று அவரை தாக்க வேண்டும் என்று, அல்ல அவரை வந்து கொலை செய்ய வேண்டும், அவரை வந்து காலை வெட்ட வேண்டும், கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லி நுழைந்தாலே வந்து அது வந்து கிரிமினல் குற்றம் என்று இது வந்து சொல்கிறது. உதாரணமாக, யாராவது ஒரு வீட்டிற்குள் ஆயுதம் ஏந்தி நுழைந்து அங்குள்ளவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தவோ அல்லது தீங்கு விளைவிக்கவோ வந்து நுழைந்தா அந்த தீங்கு ஏற்பட்டதா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் அவர் மீது வந்து பிரிவு 333 BNS கீழ் வந்து வழக்கு வந்து தொடரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து அதை வந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் வந்து அதனுடைய வீரியம் வேறு மாதிரி இருக்கும். தாக்குதல் நடத்தப்படாமல் அவரை தாக்க வேண்டும் என்று சென்று தாக்குதல் நடத்த முடியாமல் போனால் அதனுடைய தண்டனை வீரியம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் தெரிவித்து வருகிறோம். இந்த தாக்குதல், இந்த விதி வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு ஊடுருவலுக்கு எதிராக ஒரு தடுப்பாக செயல்படுகிறது. தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் மற்றொருவரின் வீட்டில் புனிதத்தை மீறுவதற்கு முன்பு தனிநபர்கள் இருமுறை யோசிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது. சட்டத்தின் பரந்த விளக்கம் வந்து உடல் ரீதியான காயம், தாக்குதல் வந்து இது அவசியமாக காயத்தை ஏற்படுத்தாது, ஆனால் அச்சுறுத்தல்கள் அல்லது முயற்சிகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறதும், மற்றும் தவறான கட்டுப்பாடு, அதாவது தவறான கட்டுப்பாடு யாரையாவது சுதந்திரமாக நடமாடுவதை தடுப்பதும் இதில் அடங்கும், உள்ளிட்ட பல்வேறு வகையான தீங்குகளை வந்து உள்ளடக்கியது. இந்த அம்சங்களை உள்ளடக்கியது மூலம் பிரிவு 333 BNS வந்து அங்கீகரிக்கப்படாத உள்ளீடுகளிலிருந்து எழுதும் பல்வேறு விதமான தீங்குகளை விளைவிக்கும் நோக்கத்துடன் நுழைந்து அவர்களை தாக்குவது, அவர்களை வந்து கொடுமையாக தாக்குவது, அவர்களை வந்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைப்பதை வந்து தடுக்குவதே இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை தெரிவித்து கொள்கிறோம். இது வந்து முக்கியமாக வந்து இதில் வந்து என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒருவர் வந்து தீங்கிழைக்கும் எண்ணத்துடன் ஒருவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவரை வந்து தாக்குவது, கொடுமையாக தாக்குவது, மற்றும் வந்து ஏதாவது ஒரு முறையில் வந்து அச்சுறுத்துவது வீட்டிற்குள் போய், இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து வருகிறது. இது வந்து 7 ஆண்டுகள் வரை தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லிக்கிறோம். இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இந்த பிரிவு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் உடனடியாக சட்டம் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள். ஃபுல் கண்டென்ட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையான சட்டம் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.